கும்பகோணத்தில் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கும்பகோணத்தில் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையும் தொன்மையும் வாய்ந்தது. இத்தலத்தில் திருமழிசை ஆழ்வாருக்கு பெருமாள் நேரில் காட்சி தந்துள்ளார் என புராணங்கள் கூறுகின்றன. அவரது வேண்டுகோளின்படி உத்தான சாயி கோலத்தில் சாரங்கபாணி சுவாமி என்னும் ஆறாவமுதன் இங்கு அருள் பாலிக்கிறார். தாயார் கோமலவள்ளி. இது பூலோக வைகுண்டம் என போற்றப்படுகிறது. எனவே இங்கு சொர்க்கவாசல் என்று ஒன்று தனியாக இல்லை. பெரியாழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஸ்ரீ ஆண்டாள் ஆகிய 7 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதும் 108 திவ்ய தேசங்களில் திருவரங்கம் திருப்பதிக்கு அடுத்து 3வது தலமாக சிறப்பு வாய்ந்த வைணவ ஸ்தலமாக சாரங்கபாணி திருக்கோவில் என போற்றப்படுகின்றது. 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் தமிழ் பாடல்கள் தந்த பெருமை மிக்க ஸ்தலம். இக்கோவிலின் ராஜகோபுரம் 171 அடி உயரம் கொண்டது. இத்தகைய பெருமை பெற்ற சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழா சுமார் 10 நாட்களுக்கு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 15ஆம் தேதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி சித்திரை திருவிழாவில் நாள்தோறும் இந்திர விமானம், வெள்ளி சூரிய பிரபை, வெள்ளி சேஷ வாகனம், வெள்ளி அனுமந்த வாகனம், வெள்ளி யானை வாகனம், புன்னைமர வாகனம், தங்க குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா நடைபெற்றது. தற்போது விழாவின் 9ஆம் நாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. இந்த தேர் 500 டன் எடையுடன் 30 அடி விட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் 170 அடி உயரம், அலங்கார மேற்பரப்பு மட்டும் 47 அடியையும் கொண்ட சித்திரை தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், மேயர் சரவணன், துணை மேயர் தமிழழகன், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் மற்றும் இந்து அமைப்புகள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.